ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செர்வான் ஸ்டிச் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒவ்வொரு சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதோட சென்டரில் வர்ற மாதிரி ஆப்போசிட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில்க் த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமே ஒவ்வொரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துல மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச், அதாவது குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுங்க. கொடுத்துட்டு இன்னொரு லைனில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போய்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு ரைட்டு லெஃப்ட்டு, இப்போ ரைட் சைடில் கொடுக்குறேன். அதை லாக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நீங்கள் த்ரெட்டை இழுத்திங்கன்னா லாக் விழுந்துடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக லாக் ஸ்டிச் போட தேவையில்லை. செயின் ஸ்டிச் மட்டும் கொடுங்க. ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று கொடுத்துட்டு கீழே இருக்க நம்ம த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணாலே அது லாக் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுங்க. 3 செயின் ஸ்டிச்சுமே லாக் ஆகிற மாதிரி சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே, அதாவது ஆப்போசிட்டில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வரணும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு செயின் ஸ்டிச்சுக்கு ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் இழுத்தோன்னா லாக் விழுந்துடும். இப்போ ஆப்போசிட்டில் தான், அதாவது லெஃப்ட் சைடு மறுபடியும் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நீங்கள் ரைட் சைடு இழுத்திங்கன்னா லாக் விழுந்துடும். இந்த லாக் விழுகிறதுக்காக நீங்கள் கீழே இருக்க த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாக் விழுகும். நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது கீழே இருக்க வந்து விட்டு இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ மறுபடியும் ஆப்போசிட்டில் போயிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலேயே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ரைட் சைடு ஒரு செயின் ஸ்டிச், லெஃப்ட் சைடு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் சென்டரில் வந்து இப்போ லாக் ஸ்டிச் நம்ம அப்படியே இழுத்துட்டு வந்தோன்னா இப்போ போட்டிருக்க செயின் ஸ்டிச் வந்து அப்படியே கீழே வந்துடும். அதுக்காக அந்த 3மே லாக் ஆகிறதுக்காக சென்டரில் வந்து இப்போ லாக் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க டாட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த மாதிரி எடுக்கிறப்ப த்ரெட்டு வரல, ஒரு த்ரெட்டு வந்திருக்குன்னா அதை நீங்கள் விட்டுட்டு மறுபடியும் நீடில் உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். ரொம்ப டேமேஜ் ஆகி பிசிறு வர்ற மாதிரி இருந்துச்சு, இல்லை த்ரெட்டு கட் ஆகிடுச்சின்னா மறுபடியும் அந்த இடத்துல எடுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிங்க. இப்போ நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த பக்கம் இழுத்தேன், நடுவில் லாக் ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு கொடுத்துட்டு ரைட் சைடு இழுத்து மறுபடியும் லாக் ஆயிடுச்சு பாருங்களேன். இப்போ அதான் அந்த இடத்துல நிற்கணுன்றதுக்காக இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு மறுபடியும் மேலே இருக்க ஆப்போசிட் லைனுக்கு போகிறேன். போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், ஆப்போசிட்டில் இழுத்தோன்னா லாக் விழுந்துருச்சு பார்த்தீங்களா. மறுபடியும் இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ ரைட் சைடு இழுத்திங்கன்னா லாக் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்காமையே லாக் ஆயிரும். அந்த இடத்துல நீங்கள் 2 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டான லாக் ஸ்டிச் அங்கே லைன் 1 லைன் 2 மறுபடியும் அந்த இடத்துல நிற்கணுன்றதுக்காக நீங்கள் போடுறதுக்கு ஆரம்பிங்க. கொடுத்துட்டு நம்ம இந்த இப்படி ஃபஸ்ட் லாக் பண்ணுறோமா, லாக் பண்ணிவிட்டு மேலே இருக்க லைனில் போயிட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ரைட் சைடு நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த இப்போ எடுத்தோன்னே வந்துருச்சு பார்த்தீங்களா. எடுத்துகிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு இழுத்திங்கன்னா அது லாக் விழுந்துடும். இந்த லெஃப்ட் சைடு செயின் ஸ்டிச் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வராது. த்ரெட்டு உள்ளே போயிடும், இல்லை சுற்றி எடுக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் 2-3 வாட்டி ட்ரை பண்ணணும். இல்லைன்னா இப்படி நீடில் நல்லா சுற்றி அதுக்கப்புறம் எடுங்க. நல்லா த்ரெட்டுக்குள்ளே வந்து அந்த நீடில் வந்து நல்லா மாட்டுற மாதிரி நல்லா பஞ்ச் பண்ணி ஃபுல் நீடிலையும் உள்ளே இறக்குங்க. இறக்கி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இல்லைனா கண்டிப்பாக த்ரெட்டு கட்டாக தான் செய்யும். வீடியோ நல்லா பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்க. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். யாராவது ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும்னு ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. நீங்களும் இதே மாதிரி லைன் போட்டு ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரியுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ஃபைனலாக எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். நான் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் வச்சு தான் காட்டியிருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. ஸ்டிச்சஸில் வந்து நம்ம த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணாமல் இடையில பீட்ஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். அதாவது சென்டரில் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பீடு வச்சும் கொடுக்கலாம். இது வந்து பார்டர் டிசைன் தான், அதாவது பேக் நெக்லலாம் சுற்றி பார்டர் டிசைன் போல் அதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு குட்டியாக ஒரு லூப் எடுத்து அப்படியே எண்ணெய் நாட்டு போட்டுடலாம். மேலே இருக்கிறதுக்குள்ளேருந்து நீடில் விட்டு அந்த குட்டியாக இருக்கிற சீன்ஸை பிடிச்சிங்கன்னா லாக் விழுந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.